வணக்கம். ஸ்டாக்ஸ், ஷேர்ஸ், பங்குச்சந்தை இந்த வார்த்தைகளை கேட்டாலே மனசுக்குள்ள ஒரு சின்ன பயமோ பெரிய குழப்பமோ வருதா? இனி அந்த கவலையே வேண்டாம். ஏன்னா பங்குச்சந்தையோட அடிப்படைய ரொம்ப ரொம்ப சிம்பிளா நம்ம புரிஞ்சுக்க போறோம். வாங்க, உங்க முதலீட்டு பயணத்தோட முதல் அடியை நம்ம சேர்ந்து எடுத்து வைக்கலாம். ஆமா, நிறைய பேருக்கு பங்குச்சந்தைங்கிறது ஒரு பெரிய புதிர் மாதிரி தான் தெரியும். ஆனா பயப்படாதீங்க, அந்த புதிரோட ஒவ்வொரு துண்டியும் நாம இப்ப ஒன்னொன்னா எடுத்து அழகா கோர்க்க போறோம். இந்த முழு விளக்கத்தையும் நீங்க கேட்டு முடிக்கும்போது பங்குச்சந்தை உங்களுக்கு ஒரு திறந்த புத்தக மாதிரி அவ்ளோ தெளிவா புரியும் பாருங்களேன். சரி, முதல் பகுதிக்குள்ள போலாமா? எல்லாத்துக்கும் பேஸ்மெண்ட் மாதிரி ஒரு கேள்வி. ஒரு பங்கு, அதாவது ஷேர் அப்படின்னா உண்மையில என்ன? வாங்க அங்கிருந்து ஆரம்பிக்கலாம். வாங்க ஒரு சூப்பரான உதாரணத்தோட ஆரம்பிக்கலாம். ஒரு பெரிய கம்பெனிய ஒரு பெரிய சூடான பீஸாவா கற்பனை பண்ணிக்கோங்க. ஓகேவா? அந்த முழு பீஸாவும் தான் அந்த கம்பெனியோட மொத்த மதிப்பு. அப்போ பங்குனா என்ன? ரொம்ப சிம்பிள். அது அந்த பெரிய பீட்சாவோட ஒரு சின்ன துண்டு. ஆமாங்க, நீங்க ஒரு கம்பெனியோட ஒரு பங்க வாங்குறீங்கன்னா அந்த கம்பெனியோட உரிமையில ஒரு சின்ன பாகத்தை நீங்க வாங்குறீங்கன்னு அர்த்தம். உங்ககிட்ட எவ்ளோ பங்குகள், அதாவது பீட்சா துண்டுகள் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்க அந்த நிறுவனத்தோட ஒரு குட்டி ஓனர். எப்படி சுவாரஸ்யமா இருக்குல்ல? இப்போ ஒரு சின்ன சந்தேகம் வரலாம். ஷேருக்கும் ஸ்டாக்குக்கும் என்ன வித்தியாசம்? பெரிய வித்தியாசம் ஒன்னும் இல்ல. ஒரு தனி பீட்சா துண்ட ஷேர்னு சொல்லலாம். ஆனா உங்ககிட்ட இருக்கிற எல்லா பீட்சா துண்டுகளும் ஒன்னா சேர்த்து சொல்லும்போது அதுக்கு பேருதான் ஸ்டாக். அதாவது ஒரு கம்பெனில உங்ககிட்ட இருக்கிற பங்குகளோட மொத்த தொகுப்பு. சரி, இப்போ நாம அடுத்த கட்டத்துக்கு போவோம். எல்லா பங்குகளும் ஒரே மாதிரி கிடையாது. அதுல நாம கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய 2 முக்கியமான வகைகள் இருக்கு. அது என்னென்னு இப்போ கொஞ்சம் விளக்கமா பார்க்கலாம். இங்க பாருங்க, இந்த ஒப்பீடு ரொம்ப தெளிவா விளக்கும். ஒன்னு சாதாரண பங்கு, அதாவது காமன் ஸ்டாக். இன்னொன்னு முன்னுரிமை பங்கு, அதாவது ப்ரிஃபர்டு ஸ்டாக். நீங்க சாதாரண பங்குகள் வச்சிருந்தா கம்பெனியோட முக்கியமான முடிவுகள்ல நீங்க ஓட்டு போடலாம். அதாவது கம்பெனி எப்படி செயல்படணும்னு சொல்றதுல உங்களுக்கு ஒரு வாய்ஸ் இருக்கு. ஆனா முன்னுரிமை பங்குகள்ல அந்த ஓட்டுரிமை கிடையாது. அப்போ அதை ஏன் வாங்கணும்னு கேக்குறீங்களா? அங்கதான் ஒரு விஷயம் இருக்கு. கம்பெனி லாபத்தை ஈவு தொகையா, அதாவது டிவிடெண்டா பிரிச்சு கொடுக்கும்போது முன்னுரிமை பங்கு வச்சிருக்கிறவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. அவங்களுக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் சாதாரண பங்குதாரர்களுக்கு கிடைக்கும். அதனால ஒரு நிலையான வருமானம் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல சாய்ஸ். ஓகே, இந்த பங்குகள் எல்லாம் யார் வாங்குறா, யார் விக்கிறா? பங்குச் சந்தைங்கிறது ஒரு பெரிய விளையாட்டு மைதானம் மாதிரி. அதுல பல முக்கியமான பிளேயர்ஸ் இருக்காங்க. அவங்க யாருன்னு இப்ப தெரிஞ்சுக்கலாம் வாங்க. முக்கியமா 3 வகை வீரர்கள் இருக்காங்க. முதல்ல சில்லறை முதலீட்டாளர்கள். அது யாருன்னா நான் தான், நீங்க தான், நம்மள மாதிரி தனிநபர்கள். அடுத்து நிறுவன முதலீட்டாளர்கள். இவங்க மியூச்சுவல் ஃபண்ட், இன்சூரன்ஸ் கம்பெனி மாதிரி பெரிய அளவுல பணத்தை முதலீடு செய்யற பெரிய அமைப்புகள். கடைசியா தரகர்கள், அதாவது புரோக்கர்ஸ். இவங்க தான் வாங்குறவங்களையும் விக்கிறவங்களையும் இணைக்கிற ஒரு முக்கியமான பாலம் மாதிரி செயல்படுறாங்க. சூப்பர். இப்ப நாம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். பங்குச்சந்தை நியூஸ்ல நீங்க அடிக்கடி கேக்குற சில முக்கியமான வார்த்தைகளுக்கு என்ன அர்த்தம்னு வேகமா பாத்துடலாம். இது தெரிஞ்சுக்கிட்டா இனிமே நியூஸ் பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாம் ஈஸியா புரியும். முதல்ல ஐபிஓ ரொம்ப ஃபேமஸான வார்த்தை. விரிவாக்கம் இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். ஒரு பிரைவேட் கம்பெனி முதல் முறையா பப்ளிக் கிட்ட வந்து வாங்க என் கம்பெனில நீங்களும் பார்ட்னர் ஆயிக்கோங்கன்னு சொல்லி பங்குகளை விற்பனை செய்யறதுக்கு பேரு தான் ஐபிஓ. இது ஒரு கம்பெனியோட வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு முனைன்னு சொல்லலாம். அடுத்து மார்க்கெட் கேப், அதாவது சந்தை மூலதனம். இது ரொம்ப சிம்பிள். ஒரு கம்பெனியோட மொத்த மதிப்பு எவ்வளவுன்னு சொல்றதுதான் இது. அதாவது அந்த கம்பெனியோட எல்லா பங்குகளையும் இன்னைக்கு ரேட்டுக்கு வித்தா எவ்வளோ காசு கிடைக்குமோ அதுதான் மார்க்கெட் கேப். இது மூலமா ஒரு கம்பெனி எவ்வளவு பெருசுன்னு நாம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது டிவிடெண்ட். இது முதலீட்டாளர்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். கம்பெனிக்கு நல்ல லாபம் கிடைச்சா அந்த லாபத்துல ஒரு சின்ன பங்கை தன்னோட பங்குதாரர்களுக்கு பிரிச்சு கொடுப்பாங்க. அதுதான் டிவிடெண்ட். நம்ம பீஸா உதாரணத்துல சொன்னா நீங்க வச்சிருக்கிற பீஸா துண்டுல இருந்து கிடைக்கிற ஒரு குட்டி லாபத்துண்டு மாதிரி. இது நம்ம முதலீட்டுக்கு மேல கிடைக்கிற ஒரு போனஸ். கடைசியா மார்க்கெட்டோட 2 முக்கியமான மனநிலைகள். ஒன்னு காளை சந்தை, அதாவது புல் மார்க்கெட். காளை எப்படி முட்டி தூக்குமோ அதே மாதிரி பங்கு விலைகள் எல்லாம் சர்ருன்னு மேல ஏறிக்கிட்டே இருக்கும். முதலீட்டாளர்கள் ரொம்ப நம்பிக்கையோட இருப்பாங்க. இதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் கரடி சந்தை, அதாவது பேர் மார்க்கெட். கரடி எப்படி கீழே பாய்ந்து தாக்குமோ அதே மாதிரி பங்கு விலைகள் சரிய ஆரம்பிக்கும். சந்தையில ஒரு விதமான பயமும் அவநம்பிக்கையும் இருக்கும். சரி, அப்போ நம்ம பார்த்தத ஒரு குவிக் ரீகேப் பண்ணிடலாமா? 1, பங்குனா ஒரு கம்பெனியோட ஓனர்ஷிப்ல ஒரு பகுதி. 2, மார்க்கெட்ல உங்கள மாதிரி தனிநபர்கள்லேருந்து பெரிய நிறுவனங்கள் வரைக்கும் பல வீரர்கள் இருக்காங்க. 3, காளைச் சந்தைனா மார்க்கெட் மேல போகுது, கரடி சந்தைனா மார்க்கெட் கீழே வருது. அவ்வளவுதான், சிம்பிள்.
இப்போ உங்களுக்கு பங்குச்சந்தையோட அடிப்படைகள் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இது உங்க முதலீட்டு பயணத்தோட ஒரு அற்புதமான முதல் படிதான். இப்போ கிடைச்சிருக்கிற இந்த அறிவை வச்சு தைரியமா அடுத்த அடியை எடுத்து வைங்க. உங்க முதலீட்டு பயணம் வெற்றி பெற என் வாழ்த்துக்கள்.